வணக்கம் மக்களே! வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அதில் பல வகையான பழங்கள், காய்கறிகள், பூக்கள் என செடிகளும், கொடிகளும், மரங்களும் வாழ்ந்து வந்தன. அந்த தோட்டத்தில் ஒரு அழகான ரோஜா செடி இருந்தது. அந்த ரோஜா செடி தன்னிடம்தான் அனைவரும் விரும்பும் பூ இருப்பதாகவும், தன் ரோஜா பூதான் உலகிலேயே அழகான பூ என்றும் எப்போதும் தன்னை எண்ணி பெருமிதம் கொள்ளும். ரோஜா செடி பக்கத்திலே ஒரு மூங்கில் செடி இருந்தது. அது பார்ப்பதற்கொன்றும் அழகாக இருக்காது. அதனால் ரோஜா செடி எப்போதும் அந்த மூங்கில் செடியை அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மூங்கில் செடி ரோஜா செடி சொல்வதை காதிலேயே வாங்காது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தது. ஒரு நாள் கோடை காலம் வந்தது. வெப்பம் தாங்காமல் செடிகள் எல்லாம் சோர்ந்து போனது. ஆனால் அந்த மூங்கில் மரம் மட்டும் நன்றாக செழிப்பாக இருந்தது. அது தன்னிடம் நீரை சேமித்து வைத்திருந்தது. அந்த நீரை பறவைகளுக்கும் மற்ற செடிகளுக்கும் தந்தது. ரோஜா செடியால் வெப்பத்தை தாங்க முடியவே இல்லை. மூங்கிலிடம் எப்படி தண்ணீர் கேட்பது என்ற தயக்கம் ரோஜா செடிக்கு இருந்தது. ஆனால் மூங்கில் செடி தன்னிடம் இருந்த தண்ணீரை ரோஜா செடிக்கு எந்த ஒரு தயக்கமும் இன்றி தந்தது. நாம் கேட்காமலே உதவி செய்த மூங்கில் செடியை போய் நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு நினைச்சு ரோஜா செடி ரொம்ப கவலைப்பட்டது. மூங்கிலிடம் சென்று மன்னிப்பும் கேட்டது. இப்போது மூங்கிலும் ரோஜாவும் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். மக்களே, அழகு என்பது வெளித்தோற்றம் இல்லை, நமது எண்ணங்களிலும் செயல்களிலும் தான் இருக்கிறது. இக்கதையில் ரோஜாவை விட மூங்கில்தான் அழகு, உருவத்தால் அல்ல, உள்ளத்தால். மக்களே, இந்த கதையில் இருந்து உங்களுக்கு என்ன புரிந்தது என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.